Hi friends, welcome to another video. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. இந்த ஒரு வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் வைத்திருக்கிறவங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அதில் ஒரு பெண் குழந்தையோட வயது பார்த்தீங்கன்னா 14 வயதாகுது. அண்ட் இன்னொரு குழந்தையோட வயது 12 வயதாகுது. 2 பேரும் 8th ஸ்டாண்டர்ட் அண்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அம்மா அப்பாவுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சண்டை இருக்குமா. ஸோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே அவங்க லைஃப் போயிருந்திருக்கு. ஸோ குழந்தைங்களோட பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விவாகரத்துக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ விவாகரத்து அப்ளை பண்ணி 2 பேருமே தனித்தனியாக தான் வந்துட்டு இருந்தாங்க. அதாவது அவங்களோட அம்மா இந்த 2 பெண் பிள்ளைகளை கேர் டேக் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பெண் பிள்ளைகளோட பாட்டி வீட்டுக்கு எல்லாருமே வசிச்சுட்டு வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வேற ஒரு இடத்துல இருக்கார். ஸோ அவங்களோட கேஸ் நடந்துட்டு இருக்கு. 2 பேரும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அந்த 2 பெண் பிள்ளைகளுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன நடந்திருக்கு ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க விவாகரத்தை அப்ளை பண்ணுறப்போ அவங்களுக்கு அந்த கேஸ் எடுத்து வாதாடினது அட்வொகேட்டு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா அஜித் குமார். அவருக்கு வயது 28 ஆகுது. கேஸ் ரிலேட்டடாக வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறதாகவும் சொல்லப்படுது. அண்ட் அந்த 2 பெண் பிள்ளைகள் கூட நல்லாவே பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அங்கிள்னு அந்த பெண் பிள்ளைகள் இருந்திருக்காங்க. ஒரு 1 வீக் பிஃபோர் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா, அதாவது அவங்க நைட் டியூட்டிலாம் போவாங்களாம் வழக்கமாக. அவங்க வேலை நைட்டில் தான் இருந்திருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா, அதாவது இந்த குழந்தைங்களோட பாட்டியை பார்த்துக்க சொல்லிட்டு அவங்க வேலைக்கு கிளம்பி போயிருக்காங்க. தன் பாட்டியோட உறங்கி இருந்திருக்கிறாங்க. நடுவில் அதிகாலை ஒரு 3:30 மணி போல் அவங்க பாட்டி எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. அப்போ பார்க்குறப்போ அந்த 2 பெண் குழந்தைகளுமே மிஸ்ஸிங். அவங்களுக்கு உடனே தூக்கி வாரி போட்டுருச்சு. வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. அவங்க அம்மாவுக்குமே இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. உடனே வீட்டுக்கு வராங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்த நாள் மார்னிங் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைங்களோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணுறாங்க. ஒரு பெண் குழந்தைக்கு 12 வயது ஆகுது. இன்னொரு பெண் குழந்தைக்கு 14 வயது ஆகுது. 2 பேரோட ஃபோன் நம்பருமே சுவிட்ச் ஆஃப். ஸோ போலீஸ் அதிகாரிகளால் ட்ராக் பண்ண முடியாமல் அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ்லாம் சர்ச் பண்ணுறாங்க. ஒரு டீ கடையில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜில் இந்த 2 பெண் குழந்தைங்களுமே பேக் மாட்டிக்கிட்டு நிற்கிறது பதிவாயிருக்கு. அதில் ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டுட்டு ஒரு 2 வீலரில் அவங்க இந்த 2 பெண் குழந்தைங்களுமே ஏற்றி கொண்டு போகிறாரு. அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் அஜித் குமார். அவருக்கு 28 வயது ஆகுது. அவர் ஒரு லாயரு. அவர் அது மட்டும் இல்லை, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அரசியல் பிரமுகரோட பையன். போலீஸார்கள் அந்த நபரை ட்ராக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிய வருது அவர் அந்த பெண் குழந்தையோட தாயாருக்கு வக்கீலாக இருந்திருக்கிறாரு. அவங்க டிவோர்ஸ் கேஸை அவர் தான் எடுத்து நடத்தியிருக்காரு. ஸோ அந்த வகையில் தான் வீட்டுக்கு போக்குவரத்துமாக இருக்கிறப்போ நிறைய பழக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பராகவே அவர் கருதப்பட்டிருக்காரு. ஸோ இந்த பெண் குழந்தைகள் அவர் கூட ஏன் பைக்கில் ஏறி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழும். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 பெண் குழந்தையில எல்டர் சிஸ்டர், அந்த பெண்ணோட ஒரு ஆண் நண்பர் சோஷியல் மீடியாவில் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பெண் குழந்தை அந்த நபரை பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக புறப்பட்டுருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூருக்கு கிளம்புறதா இருந்திருக்கு. அந்த சிஸ்டரும் கூட போயிருக்கு. ஸோ அந்த மேல்மருவத்தூர் இருக்க நபருக்கு கால் பண்ணி அந்த நபர் ஃபோன் பிக் பண்ணாதனால தக்கலை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் அந்த பெண் குழந்தைகள் சுற்றி திரிந்ததா சொல்லப்படுது. ஸோ இதை பார்த்து அந்த அஜித் குமார் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, என்ன இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க, என்ன ஏதுன்னு கேட்குறப்போ, இந்த மாதிரி நான் ஒரு ஆண் நண்பர் வீட்டுக்கு போகிறேன், அவர் எனக்கு சோஷியல் மீடியாவில் பழக்கம் அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பெண் குழந்தையும் அப்படியா, அதுக்கு முன்னாடி டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அவர் பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த வழக்கறிஞர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண் குழந்தைகளை பார்க்குறாரு இல்லையா, ஒன்று அவர் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேஷன் கொடுத்துருக்கலாம் அவங்க அம்மாவுக்கு இல்லைனா அவங்களோட பாட்டிக்கு. பட் அதை அவர் செய்யலை. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கிட்டு தன்னோட காம இச்சைக்காக அந்த பெண் குழந்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முடிவு பண்ணுறாரு. அப்புறம் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க நான் உங்களை வடசேரி பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறார். ஆனால் அவர் கூட்டிகிட்டு போகிற வழியில் அவரோட அலுவலகம், அவர் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காரு. அந்த ஆஃபீஸ்க்கு இந்த பெண் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் செக்ஷுவல் அசால்ட் பண்ணிடுறாரு. பாலியல் துன்புறுத்தல் செஞ்சிடுறாரு. செஞ்சுட்டு சில நேரம் கழித்து அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கி விட்டுறாரு. அந்த மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு அந்த பெண் குழந்தை கால் பண்ணுது. சோஷியல் மீடியாமாக பழக்கமான அந்த ஆண் நண்பருக்கு கால் பண்ணி பார்க்குது. அந்த நம்பர் நாட் ரீச்சபிள்னு வரதுனால தன்னோட இன்னொரு ஆண் நண்பருக்கு கால் பண்ணுது அந்த பெண் பிள்ளை. அதுவும் சோஷியல் மீடியாமாக பழக்கப்பட்ட ஒரு நபர் தான். அவர் பேர் மோகன்.
அவர் என்ன சொல்கிறாரு, ஃபோனை பிக் பண்ணிட்டு, ஓ நீங்கள் அங்கே இருக்கீங்களா, சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அம்பாசமுத்திரத்தில் என்னோட வீடு இருக்குது, அங்கே வந்துருங்க, நான் அங்கே வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோடனே அம்பாசமுத்திரத்துக்கு பஸ் ஏறி அங்கே போகுதுங்க அந்த 2 பெண் குழந்தைங்களும். ஆக்சுவலாக இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்ட் தான். இதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அந்த பெண் குழந்தைகள் வந்து வெளியே போகாமலே வீட்லேயே இருந்திருக்கலாம். பட் நெடுநாளாகவே வந்து தன்னோட அம்மா கூட வந்து அந்த 2 பெண் குழந்தைகளும் சண்டை போட்டுகிட்டே இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ அவங்க அம்மா கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிறது கூட அவங்களோட நெடுநாள் பிளானாக இருந்திருக்கலாம். ஸோ அவங்களோட ஆண் நண்பர்கள், அதாவது சோஷியல் மீடியா மூலியமாக பழக்கமான ஆண் நண்பர்களோட அவங்க தொடர்பில் இருந்து அவங்க வீட்டுக்கு போகலான்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டைமில் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஸோ அம்பாசமுத்திரத்துக்கு வந்து அந்த பெண் பிள்ளைகள் போகிறாங்க இல்லையா, அங்கே வந்து மோகன் அப்படிங்கிறவர் வராரு. அவரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் அசால்ட்டில் தான் ஈடுபடுறாரு இந்த பெண் குழந்தைங்கள்கிட்ட. அதில் வந்து முக்கியமாக வந்து பாதிக்கப்பட்டது வந்து அந்த எல்டர் சிஸ்டர், அதாவது அந்த 14 வயது மதிப்புத்தக்க அந்த பெண் குழந்தைக்கு தான் வந்து நிறைய துன்புறுத்தல் ஏற்பட்டிருக்கு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அடிப்படையில் வந்து போலீஸார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அந்த வழக்கறிஞரை வந்து கைது செய்து அவர்கிட்ட வந்து விசாரணையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிக்க பிளான் பண்ணுறாரு. ஸோ அங்கேருந்து தப்பிக்கிறப்போ போலீஸார்கள் வந்து பிடிச்சி மாவு கட்டுலாம் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 7 பிரிவின் கீழே வந்து இப்போ வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வழக்கறிஞரை வந்து விசாரிக்கிறாங்க, எங்கே அந்த குழந்தைங்களை வந்து அமுச்சு விட்டீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நான் இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து இறக்கி விட்டேன், அங்கேருந்து வந்து அவங்க மேல்மருவத்தூர் போகிறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போலீஸ் அதிகாரிகள்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி மக்கள்கிட்டலாம் விசாரிக்கிறப்போ அந்த பெண் குழந்தைகள் வந்து அம்பாசமுத்திரத்துக்கு வந்து பஸ் ஏறி போனதாக தெரிய வருது. அங்கே போய் ட்ராக் பண்ணி அந்த பெண் பிள்ளைகளை வந்து மீட்டுட்டாங்க. அந்த பெண் குழந்தைங்களை வந்து மீட்டு அவங்ககிட்ட வந்து விசாரணையில் ஈடுபடுறப்போ தான் அந்த 2 பெண் குழந்தைங்களில் அந்த எங்கர் சிஸ்டர் இருக்கு இல்லையா, அந்த 12 வயது மதிப்புத்தக்க அந்த பெண் குழந்தை வந்து இவர் எங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அஜித்குமாரையும் மோகனையும் வந்து அந்த பெண்ணு வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. அந்த பேசிஸில் வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோகன் அவரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த நபருக்கு வந்து 7 பிரிவின் கீழே வந்து இப்போ வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ அஜித்குமார் அண்ட் மோகன் இவங்க 2 பேரையுமே வந்து போக்சோ ஆக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆள் கடத்தல் அண்ட் இன்னும் ஒரு 5 பிரிவின் கீழே டோட்டலாக 7 கேசஸ் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ. பெண் பிள்ளைகள் வைத்திருக்கிற பெற்றோர்களின் கவனத்திற்கு தான் இந்த வீடியோவே. ஆக்சுவலாக முடிஞ்ச அளவுக்கு வந்து பிள்ளைகள் முன்னாடி பெற்றோர்கள் வந்து சண்டை போடுறது அப்படிங்கிறத வந்து அவாய்ட் பண்ணால் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தவிர்க்கலாம். வீட்டில் வந்து நிம்மதி இல்லை, நம்ம சண்டை போட்டு வீட்டை விட்டு போகணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு அவங்களுக்கு வந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் பெண் குழந்தைங்க வந்து ஃபோனில் யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து மானிட்டர் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து இரையாகிறது வந்து இதுலேருந்தே நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு பால்ஸ்அப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸ்அப் அஃபிஷியல். ஐ வில் see you guys in the next video. Bye.